வணக்கம், மங்கை சாய்ஸ் திருச்சியிலேருந்து சுபாஷினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா எல்லாருக்கும் கிராண்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும். சில சாரீ சிம்பிளாக இருக்கிறதுக்கு சில பேர் கிராண்டாக ஒர்க் பண்ணிக்குவாங்க. சில பேர் சாரீ கிராண்டாக இருக்குது, ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக வேண்டாம், சிம்பிளாக போதும்பாங்க. எல்லா வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து பொண்ணோட அம்மாவுக்கு தைச்சிருக்கோம். இதுவும் பிங்க் கலர் சாரீ தான். அதுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸு. கையில் மட்டும் வந்து பாருங்கன்னா கையில் கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு, ஃபுல் க்ளோஸ்டு. கை வந்து நீல கைனாலும் பார்டர் வச்சு பார்டருக்கு மேலே மட்டும் ஒரு லைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் வந்து நார்மல், ஃப்ரண்ட் போட் கிடையாது. ஃப்ரண்ட் வந்து நார்மல் நெக்கு, இந்த மாதிரி வேறு மாதிரி நெக்கு. கை மட்டும் குட்டியாக புட்டாஸ். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பீடு ஒர்க்கு, ஃபுல்லாக பீட் ஒர்க்கு. நெக்கும் கையும் சில்க் காட்டன் ப்ளவுஸ். இது ஆக்சுவலி இதை வந்து பிரின்சஸ் கட்டில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸு இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஸ்கேலப்பிங் கட் ஒர்க், இந்த மாதிரி கட்டாக வந்து இந்த ஷார்ப் எட்ஜாகவே. பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நெக்கு. இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீக்குள்ளது. இது ஒரு காஞ்சிபுரம் சாரீ தான், பிளாக் கலரு. சாரீ வந்து கொஞ்சம் எல்லோ க்ரீன் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி. இதுக்கும் வந்து சிம்பிள் ஒர்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் த்ரெட்டும் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி, மிட் லென்த், ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது லாங்கும் கிடையாது, ஒரு மிட் லென்த் ப்ளவுஸு. ஸ்லீவ் இது பார்த்திங்கன்னா இது பெருசாக ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, லாங் பஃப் ஸ்லீவு. நெக்கு பார்த்திங்கன்னா நாங்களே வந்து மிஷின்லேயே வந்து சும்மா ஒரு 4 லைன்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் வி நெக்கில். இப்போ நிறைய வி நெக் தான் கேட்குறாங்க. பட் 1-2க்கு தைச்சிக்கலாம் வி நெக்கு. ஏன்னா ரொம்ப வி நெக் தைச்சாலும் கொஞ்சம் வெயிட் போட்டால் அந்த கார்னர் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஹெவி ஒர்க்குக்கெலாம் வந்து வி நெக் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு, இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கெலாம் வி நெக் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக ஒர்க் ப்ளவுசஸ் பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு எப்படி வேணுமோ, கிராண்டாக வேணுன்னா கிராண்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், சிம்பிளாக வேணுன்னா சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். விருப்பம் உங்களோடது, வேலை எங்களோடது. எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இன்னொன்று எல்லோரும் கேட்குற ஒரு டவுட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. த்ரெட் ஒர்க்காக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்வெட்டிங் பேட்லாம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சர்ஃபில் டிப் பண்ணி அப்படியே காய போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுசஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள். நல்லா ஒரு 10 இயர்ஸ்க்கெலாம் கூட நல்லா வரும், ப்ளவுசஸ் வரும். பெருசாக நம்ம பாடி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அதே இதிலே இருந்து ஒரு 1 or 2 inches மட்டும் பாடி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ளவுசஸ்லாம் நல்லாவே ஒரு 10 years 11 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் போடுற மெட்டீரியல் வந்து அப்படி டக்குன்னு கருக்காலாம் போகாது. எனக்கு கஸ்டமருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்கள்கிட்ட தைச்சிட்டு போன ஒர்க் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, வாஷ் பண்ணாலும் அப்படியே இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்கும். பட் நம்மளும் கொஞ்சம் வாஷ் வித் கேர், கொஞ்சம் கேரோடு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு வேரியண்ட்டோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.